ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா தேஜா அவங்க டாபிக் பத்தி தான் பேச போறோம். இது தேஜா அவங்க டாபிக் நீங்க கேட்கும் போதே உங்க பண்றதுக்கு மனசாக தோணிருக்கலாம். இது நம்ம ஏற்கனவே கேட்ட வார்த்தை மாதிரி எனக்கு இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுவா இருக்கும். உங்களுக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மனசை தோணிருக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் சரிதானா? அது மட்டும் தேஜாவும் இந்த எண்ணம் எப்படி ஏற்படுது, அதே சமயம் ஏற்படக்கூடியதுனால என்ன பாதிப்பு மனிதனுக்கு ஏதாவது ஏற்படுமா, இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்ஜென்ம வகையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் தேஜாவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான விடைகள் இந்த வீடியோ கிடைக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம தேஜாவுங்க டாபிக் பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேஜாவுங்க வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டாலே இது பிரெஞ்சு லாங்குவேஜ் ஒரு வார்த்தை, அதாவது பிரெஞ்சு மொழியில இருந்து ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சீன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆல்ரெடி சீன்னா ஏற்கனவே பார்த்தது போல அப்படின்னு சொல்றது ஆல்ரெடி சீனுங்கிறது. இந்த தேஜாவுங்க வார்த்தையில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போதே உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு எண்ணம் யூகங்கிறது வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி சீன் சொல்றாங்கல்ல, இது பார்த்தோம்னா பல பேர் ஒரு மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதாவது பார்த்தோம்னா ஒரு மனதளவுல ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிங்கிற இதை சொல்றாங்க. அதுதான் தேஜாவும் சொல்றாங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நியூராட்டிக் ஆர் சைக்கியாட்ரிக் இல்னஸ் சொல்றாங்க. இல்னஸ்ங்கிற வார்த்தையை நீங்க நோய் அப்படிங்கிறது கூட ஒப்பிடக்கூடாது. நோய்ங்கிறது பார்த்தோம்னா டிசீஸுங்கிற வார்த்தையில ஒப்பிடணும். இல்னஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம், இந்த குறைபாடுன்னு கூட சொல்லாம அது என்ன சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு மாறுபட்ட நிலையை சொல்றதுதான் இல்னஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தா நியூராலஜிக்கல் இல்னஸ் சொல்றாங்க. நியூராலஜிக்கல் இல்னஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாறுதலான நிலைன்னு சொல்லலாம். இல்ல சைக்கியாட்ரின்னு சொல்லணும்னா நம்மளோட உள் மனது, ஆழ்ந்த மனதுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆழ்ந்த மனது ரீதியா இருக்கக்கூடிய மாறுதல்கள் இந்த நியூராலஜிக்கல் சைக்கியாட்ரிக் இல்னஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தா தேஜாவும் குறிப்பிட்ட சிலருக்கு தான் வருமா சொல்லி பார்த்தா அப்படிலாம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய 2/3 இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு இது தேஜாவும் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருக்கு அப்படிங்கிறத பல ஆய்வுகள் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா இந்த தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படுறது இல்லை அப்படிங்கிற நமக்கு முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயமா அமையுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் முக்காவாசி ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ரீதியில் தான் எண்ணம் வரும். நீங்க யோசிக்கலாம், இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கிறது பல பேருக்கு ஏற்படுது. அப்ப எல்லாருக்கும் தேஜாவும் ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி யோசிப்பீங்க. அது இல்ல, இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த பார்க்கும்போது அன்னைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேஜாவுங்கிறது கிடையாது. ஆனா அந்த விஷயத்த பார்க்கும்போது இதே மாதிரியான விஷயம் அன்னைக்கு கூட நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான் தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. பல பேருக்கு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்ணம் வந்துச்சுன்னா அப்படி அது தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸா இல்லாம இருக்கும். அதே சமயம் இந்த இடத்த பார்த்தோன்னே இதே இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரியான நினைவு தான் என் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுதான் தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸா அமையும். இது ஒரு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தேஜாவை பத்தி பார்க்கலாம். அடுத்து இந்த தேஜாவுங்க டேர்ம் ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்றா சொல்லி பார்த்தோம்னா இது யூஸ் பண்றவரோட பேர் எமைல் போராக் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எந்த புக்ல யூஸ் பண்ணா சொல்லி பார்த்தா இவர் ஒரு பிரெஞ்சு பிலாசபர். இப்படிப்பட்ட பிரெஞ்சு பிலாசபர் அவரோட புக்கா இருக்கிற தி ஃபியூச்சர் ஆஃப் சைக்கிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு. அது எப்போ வெளியிடப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1876 ஆண்டுல இந்த புத்தகம்ங்கிறது வெளியிடப்படுது. இந்த புக்ல தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தேஜாவுங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அது மட்டும் அவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா ரெமினிசன்ஸ் ஆஃப் மெமரிஸ் சொல்றாரு. அதாவது சொல்லி பார்த்தோம்னா ஞாபகங்களுக்கான மீண்டும் வரக்கூடிய தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேஜாவுங்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த புத்தகத்தை என்ன குறிப்பிடுறாரு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேஜாவுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட மூளை சில வகையான பாஸ்ட் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரீகலெக்ட் பண்ணக்கூடிய விதத்துல இப்போ பிரசன்ட் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்த உடனே மனசு தோணக்கூடிய விஷயமாவும், அதே சமயம் பிரசன்ட் நடக்கக்கூடிய விஷயம் பாஸ்ட நமக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ஸா நம்ம ரீகலெக்ட் பண்றதுதான் தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அதாவது இப்ப தற்சமயம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கிறது நீங்க ஏற்கனவே பாஸ்ட பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன், இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஏற்கனவே இதே வீடியோவை இந்த டாபிக்ல பேசின மாதிரி இருக்கக்கூடிய சென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டுறாரு. இதுதான் முதல் தேஜாவுங்கிற வார்த்தைக்கான குறிப்புங்கிறது ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய வாய்ப்பா அமையுது எமைல் போரியாக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு பிலாசபர் மூலமாக. அடுத்து இந்த தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் டிசார்டரா சொல்லி பார்த்தோம்னா இது மெடிக்கல் டிசார்டர் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணாம இது ஒரு நியூராலஜிக்கல் அனோமலின்னு சொல்றாங்க. அனோமலிங்கிற வார்த்தைக்கு மாறுபடுதலான ஒரு விஷயம் சொல்லிட்டு அர்த்தமாகுது. அப்படி பார்த்தா நியூராலஜிக்கா நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாறுபடுதலா இருக்கக்கூடிய நிலை தான் தேஜாவும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேஜாவுங்கிற நிலைமை பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இந்த நர்வ்ஸ்க்கு உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதான் சொல்லி பார்த்தா இவ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய தன்மையில பாஸ்டோட ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணக்கூடிய ரீதியில தான் இந்த தேஜாவும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா பல ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆரம்ப கட்ட நிலையில வந்து தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல மனநோய்களோட தொடர்பு படுத்தி பார்த்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் சீசோஃப்ரெனியா ஆகட்டும், இல்லைன்னா ஆங்ஸைட்டி ஆகட்டும், இல்லைன்னா மன அழுத்தம், அதிகபட்சமான மன அழுத்தத்தினால இது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இதை பார்த்தோம்னா கோ ரிலேஷன்ங்கிறது அதிகமா ஏற்படல அப்படிங்கறத உண்மையான கருத்தா இருக்கு. அது கோ ரிலேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா இதோட இது வந்து சரியா தொடர்பு படுத்தி இதனாலதான் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்மளால எண் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லி பாக்குறாங்கன்னா இது ஒரு ஜெனட்டிக்கல் ரீதியான டிசார்டரா இருக்குமோ, அதாவது மரபணு சார்ந்த ஒரு நோயா அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீதியை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வகையில வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே அமையல. அதான் சரியா பார்த்தா இது ஜெனட்டிக்ஸ்ல வந்து வரக்கூடிய டிசார்டர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கப்பட முடியல. இதுதான் வந்து மெடிக்கல் டிசார்டரா இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில தேஜாவோங்கிறது ஒரு நியூராலஜிக்கல் அனோமலி, அதாவது நியூராலஜிக்கல் இல்னஸ் கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ரீதியில் தான் இந்த தேஜாவோ குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த தேஜாவோ ஏற்படுவதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேஜாவோ ஏற்படுவதற்கான பல வகையான தியரிஸ்ல முன்வைக்கிறாங்க. தியரிஸ்ல வந்து பல்வேறு வகையான தியரிஸ்ல வந்து இது மாதிரி தேஜாவோ ஏற்படலாம், இதனால தேஜாவோ ஏற்படலாம், இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தேஜாவோங்கிறது ஏற்படுது அப்படிங்கிற ரீதியில முன்வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய தியரி என்ன சொல்லி பார்த்தோம்னா ஸ்பிளிட் பெர்செப்ஷன் தியரிங்கிறது. இந்த ஸ்பிளிட் பெர்செப்ஷன் தியரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து நமக்கு ஏற்படுவது தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் எதனால ஏற்படுது, நம்ம மெமரிஸ் மூலமா, நம்ம ஞாபகங்கள் மூலமா ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா பிரசன்ட்ல நம்ம இருக்கும் போதே ஒரு விஷயத்த பார்க்கும்போது 2 முறை அந்த ஞாபகங்கிறது நம்ம மனசு வந்து அடுத்தடுத்து நகர்ந்துச்சு, அதாவது சக்சசிவ்லியும் சொல்றாங்க, அடுத்தடுத்து நிகழ்ந்துச்சுன்னா அது தேஜாவுக்கான ஒரு முன் விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க மனதுல வந்து நீங்க இரண்டாவது முறை நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்க மனசு என்ன தோணும், ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருக்கோமோ அப்படிங்கிற ரீதியில உங்க மனது வந்து எண்ணம் ஏற்படல. அதுதான் தேஜாவுக்கான முதல் படியா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதனால ஏற்படக்கூடிய என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கா கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும், செகண்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமா ஞாபகப்படுத்தி செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் மங்கடிக்க செய்யும். இதுதான் தேஜாவுக்கான ஸ்பிளிட் பெர்செப்ஷன் தியரியா கூடிய ஃபர்ஸ்ட் தியரிக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரீம்ஸ் பேஸ்டா வரக்கூடிய டேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் தியரி தான் சொல்லப்படுது. அதாவது ட்ரீம் எக்ஸ்பிரஷன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரியின் படி பார்த்தோம்னா ட்ரீமுக்கும் தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியவங்க 40% பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரீம்ஸ் அவங்க கண்ட மாதிரி விஷயத்தோட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா ட்ரீம்ஸ் காக்னிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த தேஜாவு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்க்கான இடமாவும் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரீம்ஸ் நடக்கக்கூடியது ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ங்கிறது தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறதுனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ட்ரீமோட கூட ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ல தான் தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் நடைபெறுது அப்படின்னு சொல்லி ட்ரீம் எக்ஸ்பிரஷன் தியரியில நம்ம குறிப்பிடுறாங்க. அடுத்த இருக்கக்கூடிய தியரி தான் முக்கியமாக பார்த்தோம்னா டூயல் ப்ராசஸிங் தியரின்னு சொல்லக்கூடிய தியரி தான் இருக்குது. இது எப்ப கொடுக்கறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1965 ஆண்டு அதுல ராபர்ட் எஃப்ரான் சொல்லக்கூடிய டாக்டர் வந்து ரிசர்ச்சரா இருக்கிறாரு. இவர் வந்து சொல்றாரு இந்த தியரி தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆகிற தியரியா வந்து அமையுது. இப்போ வரைக்கும் இதுதான் வந்து முக்கியமான தியரியை கருதுறாங்க. இந்த தியரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டூயல் ப்ராசஸிங்ல வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையா இருந்தாலும் சரி, நம்ம கேட்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையான சிக்னல்ஸ் மூலமா நம்ம பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணப்படுது. அப்படி சென்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து எங்க சொல்லி பிரிக்கப்படுது சொல்லி பார்த்தோம்னா டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட், நம்ம பிரெயின்ல கூடிய பார்ட்ல தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பிரித்தளிக்கப்பட்டு நமக்கு இந்த உணர்வுகளை உணரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை ரெகனைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை கேட்கக்கூடிய விஷயங்களை ரெகனைஸ் பண்றதா இருக்கட்டும். ரெகனைஸ் பண்றதுனா நம்ம வந்து இது கண்டறிஞ்சு இதுக்கு இதுதான் வந்து அர்த்தம் சொல்ற மாதிரி எடுத்துக்கூடிய மனநிலையை வந்து உருவாக்கக்கூடியது டெம்பரல் லோப் செய்யக்கூடிய வேலைங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிக்னல்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்க ஒரு பார்க் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்க் போகும்போது உங்களுக்கு என்ன மனசு தோணும், ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் இருக்கலாம், இன்னொரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்கலாம், அதுக்கப்புறம் பூக்கள் இருக்கும், செடி இருக்கும். அந்த செடி இருந்தால் சாயங்கால நேரத்தில் அந்த கொசு கடிக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். கிட்டத்தட்ட பார்க் போயிருந்தவங்களுக்கு நம்ம விளையாடக்கூடிய சீசார் ஞாபகம், ஊஞ்சலோட ஞாபகம் வரும். இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பார்க்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே, ஒரு பூங்காங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு பல விஷயங்கள் இது மாதிரி ஞாபகம் வரல. இது மாதிரி விஷயங்கள் தேஜாவும் சொல்லக்கூடியது. இது மாதிரி ஒரு சிக்னல்ஸா பார்த்தா டெம்பரல் லோப் போக முடியாது. போகும்போது பார்த்தோம்னா 2 வகையா வந்து அடுத்தடுத்து வந்து மாறக்கூடிய சிக்னல்ஸா அது போகும். இது மாதிரி சொல்றது பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கான இன்டர்வல் தான் வந்து விஷயங்கள் நடக்கக்கூடியது சொல்றாங்க. இது மாதிரி இருக்கும்போது 2 வகையா போகும்போது நம்ம ஒரே நேரத்துல வந்து 2 முறை பார்த்த மாதிரியான நினைவுங்கிறது நம்ம மனசுக்கு ஏற்படுது. இதனால தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு தியரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வகையில வந்து நம்பப்படக்கூடிய ஒரு தியரி அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து தேஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற தேஜாவோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா நடந்துச்சா அது கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம என்ன விஷயத்த பார்ப்போம். நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.